ஹாய், இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து உப்புமாலேயே கொஞ்சம் ஸ்பெஷலாக வெஜிடபிள்லாம் போட்டு செய்யலான்னு யோசிச்சிருக்கேன். என்ன ரவையா? பட்னா ரவையா, சம்பா ரவையா? வீட் சம்பார். அதுக்கு என்னென்ன போடுறீங்க? அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி. இதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் தக்காளி போட்டோம்னா. அதை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம வேக வச்சுட்டேன் இதெல்லாமே. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் கார்ன். நல்லா இருக்கே. கலர்ஃபுல்லாக உப்புமாவா இன்னைக்கு? ஆமாம். டேஸ்டாக. அதுக்கு நீட்டமாக இருக்குங்களா? இல்லை இல்லை, சின்ன சின்னதாக இருக்கிறேன். நீட்டமாக அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அப்படியா? சரி, அப்போ ஒரு இன்னொரு நார்மல் உப்புமா சாப்பிட்டு பயங்கர போர் அடிச்சிருச்சா, அதனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு உப்புமா ட்ரை பண்ணேன். அது என்ன தெரியல, இப்ப மார்க்கெட்ல ஏற்பட்ட வெங்காயம் வந்து இந்த என்ன வெங்காயமா, இது இட்டாலியானா அதுதான் இருக்கு. கொஞ்சம் காரம் அதிகம் அறுக்கிறப்ப நல்லா எரியுது கண்ணு. இதை விட நல்லா இது, பட் டேஸ்டும் பெருசா நம்ம வெங்காயம் காரம் தான் அதிகமா இருக்கு. ஆனா இது வச்சுட்டு செஞ்சோம்னா அந்த வெங்காயத்துக்குன்னு தனி டேஸ்ட் ஒரு நல்லா இருக்குமே, அது இல்லை. மறந்து இப்படி எடுத்துட்டேன். அந்த மழை அதிகமாக போனதுனால அந்த வெங்காயம் நிறைய வந்து இந்த ஆனியன் தான் இருக்கு. வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கீல்ல, அது பாக்குறக்கே அந்த பிளேட் கலர்ஃபுல்லா இருக்கு, பாக்குறக்கே நல்லா இருக்கு. அது எப்படி ஆரஞ்சு கிரீன் சேர்ந்தோம்னா எல்லாம் பிரைட் கலர்ஸ் சேர்ந்தவே கலரா இருக்கும். குட்டீஸுக்கெல்லாம் அந்த உப்புமா பிடிக்காத குட்டீஸுக்கு இருப்பாங்கல்ல, ஆமா ஆமா ஆமா. அது என்ன நினைக்கல, அந்த சம்பா ரவைனா நிறைய பேர்த்துக்கு இதா இருக்கு. சம்பா ரவை மட்டும் இல்ல, ரவைனாவே ஓடிடும், பக்கமே வர மாட்டோம். இப்படி ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணா, இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இன்னைக்கு வரமிளகாய் போடுறேன். இது ரொம்ப தூக்கிலேயே இருக்கும். 5 போடுறேன். இந்த வெஜிடபிள்ஸ் தக்காளி எல்லாம் போடுறதுனால ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். சரி, அதான் நம்ம வீட்டில் அந்த ரவை எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்? நம்ம 300 கிராம்ஸ் போடுவோம். அதுக்கான இது இந்த அளவுக்கு காரம். ஆமாம், தெரிக்குது. ரொம்ப கம்மி. சரி, கண்ணில் கொஞ்சம் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். தெரிச்ச விதை வந்து கண்ணு விழுந்தா, ஐயோ சாமி வேண்டாம் 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 வேண்டாம். ஒரு தக்காளியா? ஒரு தக்காளி பெருசா போட்டாவோ இல்ல 2 போட்டாவோ? நல்லா ஜூஸா இருக்குமே. இல்லம்மா, நல்லா இருக்கா? சரி. பெருசா போட்டோம்னா புளிப்பு அதிகமாயிரும். சும்மா டேஸ்ட்டுக்கு. சரி. எனக்கு எப்பவுமே நம்ம நார்மலா ரவை செய்யறப்பயே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி காணும். சரி, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அப்படியே கம்பிட்டு வேண்டியதானே, நிறைய வந்துச்சுன்னா. ஓ சரி சரி, இன்னும் கொஞ்சம் போதும். வெஜிடபிள்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறேன். கடுகு கொஞ்சம் காயிட்டும். கடுகு, உடைச்ச உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, கரண்டி இருக்கு.
அதாவது சாதாரணமாக சும்மா வெங்காயம் மிளகாய் தாளிச்சிட்டு உப்புமா சாப்பிட்றதுக்கும் உப்புமா சாப்பிட சில சில பயங்கர கல்யாண மண்டபத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆமா அந்த கார்ன் போட்டவே நல்லா இருக்கும். கார்ன்னா சும்மாவே நல்லா ஆமாம் நல்லா இருக்கும். அது ஒரு ஸ்வீட் கிடைக்கும்ல, ஆமா கேரட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அது நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம வெறும் அந்த இது செய்யறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் அது வெறும் உப்புமா சாப்பிட பயங்கர போரிங்கா இருக்குமா, கூட கொஞ்சம் சாம்பாரும் தேங்காய் சட்னி சாம்பார் எதுனாலும் நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு போட்டு உளுந்து பருப்பு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டைம்ல தான் சீக்கிரம் கருகிறேன். இப்படிதான் அந்த கடலைப்பருப்பு இல்லை இல்லை கரெக்டாக போட்டு வதக்கிது. இல்லை நான் ஆஃப் பண்ணிட்டு இல்லை வெங்காயம் போட்டேன். அது கொஞ்சம் சிம்மில் வச்சோம் கரெக்டாக இருக்கும். அது அப்படியே வச்சு இஞ்சி பூண்டா இது பூண்டு இல்லை, இது பச்சை மிளகா வரமிளகா ஒன்று. ஆமாம் அதை வேக வச்சு வச்சாச்சு. ஆமாம் அதனால வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் கூட போட்டுக்கலாம்ல. டொமேட்டோ அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஷேட் வரப்போ போட்டா அந்த ஆனியனோட ப்ரௌனோட வாசம் பெரிய வெங்காயம் நல்லா வரும். ஆமா இந்த இட்டாலி வெங்காயம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம நார்மலா அந்த ப்ரௌன் ஷேட் வந்து எப்பவுமே டேஸ்ட் செம்மையா கொடுக்கும். சரி தண்ணி உப்பே போட்டுருங்க. இது போட்டு தண்ணி வெந்துருச்சுல, தண்ணி கொதிக்கணும்ல, அப்ப ரொம்ப வெந்துருக்கும். சரி அப்ப வந்து நான் இது கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிடுறேன். காய் வேக வச்சு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் தண்ணி போட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். இல்லை கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்து இதுலயே வேர்க்கடலை கூட போடலாம். ஆமாம் அது சிலருக்கு பிடிக்கும், பிடிக்காது. உனக்கு வேர்க்கடலை பிடிக்காதா? வேர்க்கடலை ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா நார்மலாக சாப்பிட பிடிக்கும். பட் இந்த மாதிரி ஃபுட்டில் போடுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி ரவா போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து பிரியாணியே செய்கிறோம், தண்ணி ஊற்றுறோம்ல, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தாளித்து எல்லாம் போட்டு இது மாதிரி வணக்கி அது காய்கறி ஆனாலும் எதாலும் போட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது குக்கர்னால் நம்ம வந்து அப்படியே போட்டுக்கணும். இதே டம்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் ரைஸ் போடுவாங்க. அந்த உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணுமாமா. ஆமா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த டேஸ்ட் அந்த போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்கும். ஆமா சோ இந்த கொச்ச உடனே நம்ம இதையும் ரவையும் போட்டா முடிஞ்சு தட்டத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிரு.
கொத்தமல்லி ரொம்ப கம்மியாக இருக்கணும், இது கொஞ்சம் போட்டுக்கலாமே. போதும், ஏன்னா கொத்தமல்லி கொதிக்கிறதுல ரொம்ப போட்டால் கசப்பு வந்துடும். இல்லை இப்போ நம்ம முடிச்சுட்டு உப்புமா முடிச்சுட்டு தானே. சரி கொதிக்கட்டும். இன்னைக்கு கொதிச்சாச்சா? ஓ எஸ், நல்லா கொதிக்குது. தலை தரன்னு கொதிக்குதா? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ரவை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சிம் பண்ணிடலாம். நான் போட்டுமா? இல்லை இல்லை நானே போட்டு. சரி அப்படியே அதையும் போட்டு இந்த வச்சுட்டோம். கலரிட்டு நார்மல் வச்சு கலரே பிரகாசமா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நம்ம வந்து இப்போ அப்போ தண்ணி கொதிச்சு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம்ல? அப்படியா? இப்போ வேண்டாமா? சரி கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் வேகட்டும். சரி ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தட்டா சூடாக. ஆமாம். ஸோ வந்து ரெடி ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜாக கொத்தமல்லி பிச்சு போட்டுருவோம். எப்பவுமே இது கொத்தமல்லி தண்டோட போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் அப்படியே பிச்சு போடுறேன். ஓகே, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி கலர் இந்த சரியான கலர்ஃபுல்லான ஒரு ஸ்மெல்லு, கொத்தமல்லி ஃப்ளேவரு சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஒரு 1 minute க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறும். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பாரு, ஒரு நிமிஷம் மூடி வச்சுன்னே கரெக்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது, அப்படியே உதிரி உதிரியா வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்டிங்க்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கேன் நான். அது வேற. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா ரெடி பண்ணிட்டேன். டெஸ்டிங்க்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட். ஏன் இவ்வளோ அவசரம் உனக்கு? இன்னமாச்சு அவ்வளோ அர்ஜென்ட்டு? அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி நினைச்சேன். பாட்டி உப்புமா செஞ்சிருக்கேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. இந்த பிளேட் வச்சுக்கோ, சூடா இருக்குது. ஊதி விட்டு சாப்பிடும். மெதுவா சூடாக இருக்கும். அதாவது இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன். வெஜிடபிள் உப்புமா நல்லா ஊதி விட்டு சாப்பிடு. அட என்னமோ பிரசாதம் சாப்பிடுற மாதிரி. ஸ்பூனை கொடுத்துட்டு அதனால பாட்டி பிரசாதம் பண்ணிருச்சு. நல்லா இருக்கா? அந்த கேரட்டு கார்ன் போட்டதுல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, அந்த கார்ன் வந்து இருக்குல்ல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?